வேதத்துல நாம பார்க்கிற விசுவாச வீரர்கள் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்ட போது கர்த்தரை முழுமையாக நம்பினாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக விசுவாசித்தாங்க. சூழ்நிலைகளை கடந்து உண்மையான விசுவாசத்தை தேவன் மேல் வைத்தாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி கனம் பண்ணுகிறார் என்பதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்க வாழ்க்கை இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏற்ற தாழ்வுகளை அவர்கள் சந்தித்தாலும் கர்த்தர் முடிவில் அவர்களை உயர்த்தினார். விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் விசுவாசத்திற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். தான் போகிற தேசம் எப்படி இருக்கும் என்றும், அங்கே செல்வதற்கு எத்தனை காலம் எடுக்கும் என்றும், அங்க போன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் அறியாமலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமின் விசுவாச பிரயாண வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பித்தது. அவர் வாழ்ந்து வந்த இடம் வசதியான நல்ல வளர்ச்சி பெற்ற இடமாக இருந்தது. ஆனா பாவம் நிறைந்த இடமாக இருந்தது. அதையெல்லாம் விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்தார். பிரயாணத்தை தொடங்கும் போது ஆபிரகாம் வாலிபன் கிடையாது, 75 வயதுடையவராக இருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படல. அவர் வாழ்வில பின்னடைவுகளும் வந்தது, தவறுகளும் செய்தார். தேவன் உண்மை உள்ளவராகவே இருந்து ஆபிரகாமை நடத்தினார். கர்த்தர் ஈசாக்கை பலியிட சொன்னபோது ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஈசாக்கா தேவனா என்று வரும்போது ஆண்டவருக்காக தான் அதிகமாய் நேசித்த தன்னுடைய நேச மகனை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார். ஒரு தகப்பனின் உணர்ச்சிகள் பகுத்தறிவுகளை தாண்டி விசுவாசத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. இந்த விசுவாசம் ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அனுமதித்த இந்த சோதனைகள் அவருக்கு பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்தது. அவர் சோதனைகளை ஜெயித்தார். விசுவாசிகளின் தகப்பன் என்றும் பட்டத்தை பெற்றுக் கொண்டார். தேவன் என் சிநேகிதன் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க விசுவாச பரீட்சையில நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தை தளர விடாதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நிச்சயம் செய்வார். தேவன் மேல் இருக்கும் உங்க விசுவாசம் இன்னும் பலப்படட்டும். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராக. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும்